Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences example 2.28. If lth, mth and nth terms of an AP are xyz respectively, then show that அப்படி சொல்லி ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, எல்த்து டெம்த்து nth டேர்ம் ரெஸ்பெக்டிவ்லினாலே மீனிங் நல்லா தெரிஞ்சுக்காங்க. எல்த்து அப்படின்னா எக்ஸ், mth டேர்ம்னா ஒய், nth டேர்ம்னா ஜெட், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டிஎல், ஸோ டிஎல் அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எல்த்தை தான் நம்ம டிஎல் டேர்ம், எல்த் டேர்ம் சொல்ல தான் நம்ம டிஎல்னு சொல்லி டெனோட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் எம், தட் இஸ் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎம் வந்து ஒய்யும், டிஇசட் டிஎன் வந்து ஜெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது பாருங்க, நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி என்பது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. நம்ம வந்து டிஎன் எதுக்காக நம்ம இங்கே எழுதியிருக்கோம், டிஎன் இஸ் ஈக்குவல் டு செட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ டிஎன் வேறு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக செட் போட்டுருனால அப்படி போட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று டி. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஏ ப்ளஸ் இந்த டியை உள்ளே கொண்டு போயிருங்க, என்டி மைனஸ் டி. இது ஒரு ஈக்குவேஷன். இதே போல் நம்ம ஒய்க்கு செட்டுக்கு எக்ஸை எப்படி எழுதுவேன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ரீப்ளேஸிங், எண்ணுக்கு பதிலாக நீங்கள் எம் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் எல் ரீப்ளேஸ் பண்ணேன்னா எல்லுக்கு ஒன்றுமே இல்லை, எண்ணுக்கு பதிலாக எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணேன், அவ்வளோதான். அப்படி போட்டாச்சுன்னா ஏ ப்ளஸ் அங்கே உள்ள எல்லு பதிலாக எல், எம்மு பதிலாக இது, எண்ணு பதிலாக எல்லாம் மாறிடும் இன்ட்டு டி. தட் இஸ் கோயிங் டு பி ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டி. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஎல்லேருந்து எல்எல் எஸ்யூம் பண்ணிட்டு டிஎல்லேருந்து டி எக்ஸு, இதுதான் அந்த. இப்போ அதே போல் டிஎம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் அங்கே என்ன பேர் நீங்கள் எம்முன்னு போடணும், என்ன பேர் நீங்கள் எம்மும் போடணும். நம்ம இங்கே என்னெல்லாம் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா எங்கெல்லாம் என் போட்டிருக்கோம் அங்கெல்லாம் நீங்கள் எம் போட்டிங்கன்னா டிஎம் வேறு உங்களுக்கு தெரியும் அது என்னென்ட்டு. இது வந்து எம் ஏ ப்ளஸ் எம்டி மைனஸ் டி, இது வந்து உங்களுக்கு ஒய். டிஎம் வேறு நம்ம ஒய்யை அசியூம் பண்ணிட்டோம். ஸோ அதுதான். இதை நான் தனியாக மூலத்தை எழுதிக்கிறேன். So x is equal to a plus ld minus d, y is equal to a plus md minus d, and z is equal to a plus nd minus d. இது ஈக்குவேஷன் 1 2 3 அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையில்லை, பெஸ்ட் சும்மா எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும், ஒரு வேளை யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணதுக்காக ரெண்டு ஃபஸ்ட்டோ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இது வந்து நம்ம பேசிக்காக எடுத்தது, இதை வச்சு தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதான் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் செட் இன்ட்டு எல் மைனஸ் எம். ஸோ இதில் எக்ஸ் ஒய் செட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். மிச்செல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். ஸோ எக்ஸு பதில் அவங்களுக்கு இந்த டேர்ம் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய்க்கு பதில் அவங்களுக்கு எந்த டேர்ம் கேட்டிங்கன்னா இந்த எம்டி, ஏ ப்ளஸ் எம்டி மைனஸ் டி இன்ட்டு என் மைனஸ் எல். ஸோ என் மைனஸ் எல் சொல்லி உள்ள மல்டிப்ளையில் இருக்குது இது ரெண்டுமே. ஸோ கீழே எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகுங்காக இங்கே சைடில் எழுதியிருக்கேன். ப்ளஸ் இசட் வந்து உங்களுக்கு ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டி இன்ட்டு எல் மைனஸ் எம். இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், அது எம்மு பதிலாக நீங்கள் எம்மு போடணும். ஸோ உள்ளே கொண்டு போகணும், நான் கொஞ்சம் கலர் மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா ஏஎம் ப்ளஸ் எம்எல்டி மைனஸ் இருக்கிறத பார்த்துக்கோங்க, மைனஸ் எம்டி. ஸோ இப்போ மைனஸை கூட போகும்போது நல்லா கொண்டு போகணும். இதை நீங்கள் என்ன மைனஸ் என்ன கொண்டு போகணும், நல்லா கவனமாக கொண்டு போகணும். மற்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ப்ளஸ்ஸை நீங்கள் ஈஸியாக கொண்டு போயிருங்க. பட் மைனஸில் சில பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம கவனமாக கொண்டு போகலாம். ஸோ அப்போ வந்து மைனஸ் ஏஎன், ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ப்ளஸ் இருக்க மாதிரி, அதனால தான் நம்ம வந்து மைனஸ் போட்டோம். அதே போல் இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் என்எல்டி. அடுத்தது வந்து உங்களுக்கு ரெண்டுமே மைனஸ், ஸோ அப்போ ப்ளஸ்ஸு என்டி ப்ளஸ் என்டி. அடுத்தது பாருங்கள், இப்போ இதை விட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை அதே போல் உள்ளே கொண்டு போகணும். ஸோ என்ன ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் என்ஏ அல்லது ஏஎன் ப்ளஸ் ஏஎன் ப்ளஸ் என்எம்டி மைனஸ் என்டி மைனஸ் ஏஎல் மைனஸ் எல்எம்டி இங்கே ரெண்டுமே மைனஸ், ஸோ ரெண்டு மைனஸ் ப்ளஸ் எல்டி. இப்போ அடுத்து இந்த சைட் பாருங்கள், இந்த டேர்மை பாருங்கள், எல்லை உள்ளே கொண்டு போகும்போது ப்ளஸ் ஏஎல் ப்ளஸ் எல்என்டி. ஸோ ரொம்ப கவனமாக உள்ளே கொண்டு போகலாம். ஸோ அது எல் அடுத்து மைனஸ் எல்டி. அடுத்தது பாருங்கள், இந்த எம் இந்த ஏஎம், ஸோ வந்து மைனஸ் எம்ஏ. அடுத்தது இந்த எம் என்டி மைனஸ் எம்என்டி. அடுத்தது அது ரெண்டுமே மைனஸ், ஸோ ப்ளஸ் எம்டி. இவ்வளோ தான் இந்த டேர்ம்.
இப்போ கேன்சல் பண்ணதுக்காக கேன்சல் பண்ணியாச்சுனாலே உங்களுக்கு 0 வந்துடும் பாருங்கள். ஏன்னா எல்லாம் கேன்சல் பண்ணி தான் உங்களுக்கு கண்டிப்பாக 0 வரணும்னா எல்லாமே கேன்சல் பண்ணி ஆகணும். கேன்சல் ஆச்சுனாலே 0 வந்துடும். ஏன்னா எதுவுமே இல்லைன்னா 0 தானே. ப்ளஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தானே இருக்குது. இதுவுமே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் 1 வரும். ஸோ இது எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் 0 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஏஎம் பாருங்கள், இது ஒரு ஏஎம் ப்ளஸ் ஏஎம். ஸோ முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் தான், இங்கே ஒரு ஏஎம் இருக்குது, அது மைனஸில் இருக்கணும். ஸோ ப்ளஸ்ஸை மைனஸில் தான் கேன்சல். ஸோ எம்ஏ அதாவது ஏஎம் தான் கேன்சல். ஸோ இந்த டேர்ம்ஸ் மாற்றி இருந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ எம்ஏனா நீங்கள் மாற்றி பார்க்கும்போது மாற்றி பார்க்கணும். மாற்றி பார்த்துச்சுன்னா வந்துச்சுன்னா சில சேம் டேர்ம் வரலாம். ஸோ இதை மாற்றியில் சப்போஸ் சேம் ஆயிலன்னு சொல்லி கேன்சல் பண்ணாமல் விட்டுறப்படாது. இப்போ வந்து எம்ஏயும் உங்களுக்கு ஏஎம் தான். ஸோ இப்போ அது எம்எல்டியை பார்க்கும்போது எம்எல்டி இந்த டேர்ம் இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. இப்போ அடுத்த பாருங்கள் மைனஸ் எம்டி கொடுத்துருக்கேன். ஸோ மைனஸ் எம்டினா ப்ளஸ் எம்டி இருக்கான்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக ப்ளஸ் எம்டி அது கேன்சல். மைனஸ் ஏஎன்னா இந்த ப்ளஸ் ஏஎன் இருக்குது. ஸோ கேன்சல். இது என்னது மைனஸ் என்எல்டி. ஸோ அது என்எல்டி, ஆமாம் என்எல்டி மைனஸில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் என்எல்டினா ப்ளஸ் என்எல்டி அது தான் இருக்குது. ஸோ இது கேன்சல். ஏன்னா இது வந்து என்எல்டி வந்துருக்குதுல்ல. அடுத்த பாருங்கள் இந்த சைடு எல்லாமே கேன்சல் ஆகிட்டு. ஸோ இது இந்த சைடு பாருங்கள் என்டி ப்ளஸ் என்டி. ஸோ மைனஸ் என்டி இருக்கான்னு பாருங்கள். ஸோ மைனஸ் என்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. அடுத்தது ஏஎன் கேன்சல்டாக இருக்குது. எம்என்டி என்னாச்சுன்னா எம்என்டி, அதாவது என்எம்டி இருக்குதுல்ல, அதே போல் எம்என்டி. ஸோ இது ரெண்டும் கேன்சல். ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம். ஸோ மைனஸ் ஏஎல் ப்ளஸ் ஏஎல் கேன்சல். எல்டி. ஸோ எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆனால் இது வந்து டோட்டலாக 0ன்னு வந்துடும். அவ்வளோதான். இது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. 0 வந்துட்டால் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதாவது எல்ஹெச்எஸ் நம்ம எடுத்தோம், எல்ஹெச்எஸ்லேருந்து எடுத்து நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ்ஸை கொண்டு வந்துட்டோம். எல்ஹெச்எஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டாக பெரிய டேர்ம் வச்சா அதுதான் எல்ஹெச்எஸ், லாஸ்ட்டாக 0 வருது ஆர்ஹெச்எஸ். இப்போ அடுத்தது பாருங்கள், செகண்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செகண்ட் சம்மை பாருங்கள். இதுதான் செகண்ட் சம். x minus y into n plus y minus z into l plus z minus x into m is equal to 0. ஒன்றுமே இல்லை. இது வந்து x minus y எல்லாம் நம்மளுக்கு தெரியும். n நீங்கள் அப்படியே வெளியே வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ வந்து a plus, ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், பெரிய ப்ராக்கெட் வந்து டோட்டலாக இதுக்காக. ஸோ a plus ld, எக்ஸ்னால ld மைனஸ் ஒய்னா எம்டி, அந்த டேர்ம் தான் எம்டி தான் உங்களுக்கு ஒய். இது வந்து வெளியே n இருக்குது. ஸோ எக்ஸ் n இருக்குது ப்ளஸ் a plus md minus d minus a plus nd minus d இன்ட்டு வெளியே l இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே. ஒய் இசட் எக்ஸ் ஒய் இசட் நம்மளை ஃபஸ்ட்டே உள்ளதை வச்சு எக்ஸ் என்னது ஒய் என்னதுன்னு கரெக்டாக போடணும். நான் எதுவுமே பண்ணலை, சப்ட்ராக்ட் எதுவுமே பண்ணலை, உள்ள மைனஸ் எதுவுமே கொண்டு போகல. அப்படியே எக்ஸ்னா எக்ஸை போடுறேன். ப்ராக்கெட் எதுக்கு போடுறேன்னு சொன்னாச்சுன்னா மைனஸை உள்ள கொண்டு போகப்படாதுன்னு மிஸ்டேக் வந்துடப்படாதுக்காக நம்ம கிராஃபிக் மைனஸ் முன்னாடி கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும். அந்த மாதிரி நம்ம போட்டு எழுதுகிறோம். இதே போல் இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு இசட்டு. ஸோ இசட்டுனா என்டி அந்த டேர்ம் தான் செட்டு. எக்ஸ்னாச்சுன்னா எல்டி, இது வந்து எம்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் எல்ஹெச்எஸ். ஸோ நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். இது 0 நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது அவ்வளோது 0 சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போங்க. ஸோ கவனமாக உள்ளே கொண்டு போங்க. a ப்ளஸ் எல்டி மைனஸ் டி அதுபடி வந்துடும். மைனஸ் உள்ளே போச்சுன்னா இந்த இடத்துல உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும் வரும். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் எம் டி ப்ளஸ் டின்னு வந்துடும். இங்கே வெளியே n இருக்குது. ஸோ டோட்டல் மல்டிப்ளைட் பை n ப்ளஸ் அந்த எம்டியில் உள்ளது. ஸோ ஏ ப்ளஸ் எம்டி மைனஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் என்டி ப்ளஸ் டி, வெளியே அவங்க எல் இருந்து. ஸோ அது எல் அப்படியே இருக்குது. மிச்சம் அந்த மைனஸை மட்டும் மைனஸ் ஏ மைனஸ் எம்டி மைனஸ் அது ப்ளஸ் டி தான் கொண்டு வந்துட்டேன். அடுத்தது பாருங்க, ஏ ப்ளஸ் என்டி ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் எல்டி ப்ளஸ் டி. ஸோ இங்கே எம்எல். இப்போ நீங்கள் எம்எல்லாம் உள்ளே கொண்டு போங்க. என்டி எல்இ எம்எல் அதே உள்ளே கொண்டு கவனமாக கொண்டு போங்க. ஸோ இந்த டேர்மை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதில் வந்து எல்லாத்துலேயுமே n வரும். ஸோ அப்படி போடும்போது ஏஎன் ப்ளஸ் என்எல்டி, ஸோ வேறு கலரில் எழுதுகிறேன் பின்னாடி சைடு, ஏஎன் மைனஸ் ப்ளஸ் எம்எல்டி மைனஸ் எம்டி, அடுத்தது மைனஸ் ஏ, அதாவது மைனஸ் ஏ, இது நம்ம என்ன உள்ள கொண்டு போகணும். ஸோ என்எல்டி மைனஸ் என்டி மைனஸ் ஏஎன் மைனஸ் என்எம்டி ப்ளஸ் ஏஎம், இதுதான் லாஸ்ட்டில் வரும். ஸோ ஏடி ஜஸ்ட் என்டி. ஸோ இது நல்லா கவனமாக செய்யணும்.
ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் என்ன தான் நீங்கள் உள்ளே கொண்டு வெறிக்கலாம்னு உள்ளது எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது முன்னாடி உள்ள டேர்ம்ஸ் அப்படியே வந்துருக்கணும். இப்போ அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் எல்லாம் உள்ள விடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ, ஸோ இது ஏஎல் ப்ளஸ் எல்எம்டி மைனஸ் டி, எல்எம்டி மைனஸ் எல்டி. ஸோ எல்லாத்துலேயும் எல் கண்டிப்பாக போனால் நான் வெளியே எல் இருக்குது. மைனஸ் ஏஎல் மைனஸ் எல்என்டி மைனஸ் எல்என்டி ப்ளஸ் எல்டி. அடுத்து எம்மை எல்லாத்துலேயும் உள்ள கொண்டு போகணும். ஸோ அப்படி கொண்டு போனீங்கன்னா எம்ஏ, அதாவது ஏஎம் மைனஸ் ப்ளஸ்ஸு எம்என்டி மைனஸ் எம்டி மைனஸ் எம்ஏ, எம்டி மைனஸ் எம்ஏ மைனஸ் எம்எல்டி ப்ளஸ் எம்டி. ஸோ அவ்வளோதான். நம்ம மூலத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு பெரிய ஈக்குவேஷனை கொண்டாந்துட்டோம். இப்போ நம்ம இதில் கேன்சல் ஆகும் தான் பாருங்கள். ஸோ எல்லாம் கேன்சல் ஆகணும். ஏஎன் என்எல்டி, வேறு எங்கே என்எல்டி இருக்குது? இந்த என்எல்டி தான் இது மைனஸில் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. என்டி ஏஎல். ஸோ இங்கே எம்என்டி இருக்குது, இங்கே என்எம்டி இருக்குது, கேன்சல். எல்எம்டி, ஸோ இங்கே ஒரு எல்எம்டி இருக்குது, மைனஸில் கேன்சல். எம்ஏ ஏஎம் ரெண்டுமே கேன்சல். எம்டி மைனஸ் எம்டி கேன்சல். எல்டி. ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா ஒரு ஜீரோன்னு அர்த்தம். ஸோ எல்லாம் கேன்சல் ஆகிட்டாலே இது ஜீரோ தான். ஸோ இது வரையாட்டும் என்ன தெரியுது? ரெண்டுமே சேம். நம்ம எடுத்து எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் த ப்ரூஃப். நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு சமமே நம்ம ப்ரூவ் பண்ணி காணிச்சிட்டோம். அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.